உலக அரசியலில் மிகப்பெரிய மாற்றம் உருவாகிக் கொண்டிருக்கிறது. மத்திய கிழக்கில் போர் தீவிரமடைகிறது. எண்ணெய் விநியோகம் அச்சுறுத்தப்படுகிறது. அதே நேரத்தில் உலகின் மூன்றாவது பெரிய எண்ணெய் இறக்குமதி நாடான இந்தியா ஒரு முக்கியமான முடிவை எடுக்கப் போகிறது. ப்ளூம்பர்க் வெளியிட்ட அதிர்ச்சி தகவலின்படி இந்தியா மீண்டும் ரஷ்யாவிலிருந்து அதிகமளவில் கச்சா எண்ணெய் வாங்கும் திட்டத்தை பரிசீலித்து வருகிறது. இது சாதாரண பொருளாதார முடிவு அல்ல, இது உலக அரசியலையே பாதிக்கக்கூடிய முடிவு. மத்திய கிழக்கு உலக எண்ணெய் சந்தையின் இதயம் என்று சொல்லலாம். அங்கு உருவாகும் எந்த பதற்றமும் நேரடியாக உலக பொருளாதாரத்தை பாதிக்கும். உலகின் மிக முக்கியமான எண்ணெய் கடத்தல் பாதையான ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் தற்போது மிகுந்த பாதுகாப்பு சிக்கல்களை சந்தித்து வருகிறது. இந்த வழியே உலக எண்ணெயின் சுமார் 20% கடத்தப்படுகிறது. இந்த பாதையில் விநியோகம் தடைப்பட்டால் என்ன ஆகும்? பெட்ரோல் விலை உயரும், டீசல் விலை உயரும், பொருட்களின் விலை உயரும். அதாவது உலக பொருளாதாரத்துக்கு நேரடி அதிர்ச்சி. இந்த சூழ்நிலையில்தான் இந்தியா அவசர ஆலோசனைகளை தொடங்கியுள்ளது. நியூடெல்லியில் அரசு அதிகாரிகளும் எண்ணெய் சுத்திகரிப்பு நிறுவனங்களும் முக்கிய கூட்டம் நடத்தினர். அந்த கூட்டத்தில் ஒரே கேள்வி மட்டுமே: எண்ணெய் விநியோகம் நிறுத்தப்பட்டால் இந்தியா என்ன செய்யும்? அப்போது ஒரு புதிய தகவல் வெளிவந்தது. ஆசிய கடற்பரப்புகளில் சுமார் 9.5 மில்லியன் பேரல் ரஷ்ய எண்ணெய் டேங்கர்களில் காத்திருக்கிறது. இந்த சரக்குகள் உடனடியாக வாங்கப்படாமல் கடலில் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. இப்போது இந்தியா யோசிக்கிறது, அந்த எண்ணெயை வாங்கலாமா? இங்கேதான் உலக அரசியல் களம் சூடாகிறது. யுனைடெட் ஸ்டேட்ஸ் தொடர்ந்து இந்தியாவை ரஷ்ய எண்ணெய் வாங்க வேண்டாம் என்று அழுத்தம் கொடுத்து வருகிறது. அமெரிக்காவின் நோக்கம் என்ன? ரஷ்யாவின் எண்ணெய் வருவாயை குறைப்பது. ஆனால் இந்தியாவின் நிலைமை வேறுபட்டது. இந்தியாவுக்கு முக்கியமானது குறைந்த விலையில் எண்ணெய் கிடைப்பது. இந்த சூழ்நிலையில்தான் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஒரு பெரிய முடிவு எடுத்தார். ரஷ்ய எண்ணெய் வாங்கியதற்காக இந்தியாவுக்கு 25% கூடுதல் சுங்கவரி விதிக்கப்பட்டது. இது இந்திய ஏற்றுமதிக்கு பெரிய தாக்கம் ஏற்படுத்தும் என்று கூறப்பட்டது. பின்னர் அந்த சுங்கவரி குறைக்கப்பட்டது. ஆனால் ட்ரம்ப் கூறிய ஒரு வாக்கியம் உலக கவனத்தை ஈர்த்தது: இந்தியா ரஷ்ய எண்ணெய் வாங்குவதை நிறுத்த ஒப்புக்கொண்டது என்று. ஆனால் இந்தியா இதை அதிகாரப்பூர்வமாக உறுதிப்படுத்தவில்லை. இந்தியாவின் வெளிநாட்டுக் கொள்கை மிகவும் தனித்துவமானது. ஒரு பக்கம் அமெரிக்காவுடன் உறவு, மற்றொரு பக்கம் ரஷ்யாவுடன் பழைய பாதுகாப்பு கூட்டணி. இந்த இரண்டு உறவுகளையும் சமநிலையில் வைத்திருக்க முயற்சிக்கிறது இந்தியா. இதுவே இந்தியாவின் ஸ்ட்ராட்டஜிக் அட்டானமி. இந்த நிலையில் ஒரு பெரிய சட்ட திருப்பம் நடந்தது. US சுப்ரீம் கோர்ட் ட்ரம்ப் விதித்திருந்த சில சுங்க வரிகள் அரசியல் அமைப்புக்கு முரணானவை என்று தீர்ப்பளித்தது. இதனால் அமெரிக்க வர்த்தக கொள்கையில் குழப்பம் உருவானது. அதன்பின் புதிய 15% சுங்கவரி திட்டம் அறிவிக்கப்பட்டது. உலக சந்தை மீண்டும் அதிர்ச்சியடைந்தது. இப்போது இந்தியா என்ன செய்கிறது? வாஷிங்டன் டிசியுடன் பேச்சுவார்த்தை நடத்துகிறது. நோக்கம்: தண்டனை சுங்கவரி மீண்டும் வராமல் தடுப்பது. அதே நேரத்தில் குறைந்த விலையில் எண்ணெய் வாங்குவது. இந்தியா ஏன் ரஷ்ய எண்ணெயை விரும்புகிறது? முக்கிய காரணங்கள்: உலக சந்தையை விட குறைந்த விலை, பெரிய தள்ளுபடி, நீண்டகால விநியோகம், பொருளாதார சுமை குறைவு. எண்ணெய் விலை உயர்ந்தால் என்ன ஆகும்? பெட்ரோல் விலை உயரும், பேருந்து கட்டணம் உயரும், பொருட்களின் விலை உயரும். அதாவது நேரடியாக பொதுமக்கள் பாதிக்கப்படுவார்கள். இதனால் இந்தியா மிகவும் கவனமாக முடிவு எடுக்கிறது. ஒரு தவறான முடிவு பொருளாதாரத்தையும் பாதிக்கலாம், உலக அரசியலையும் மாற்றலாம். இப்போது உலகம் கேட்கும் கேள்விகள்: இந்தியா மீண்டும் ரஷ்ய எண்ணெய் வாங்குமா? அமெரிக்கா மீண்டும் சுங்கவரி விதிக்குமா? மத்திய கிழக்கு போர் எவ்வளவு நீடிக்கும்? இந்த 3 கேள்விகளுக்கும் பதில் இல்லை. ஆனால் ஒரு விஷயம் உறுதி: உலக அரசியலில் இந்தியாவின் முக்கியத்துவம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. எண்ணெய், பொருளாதாரம், அரசியல், இந்த 3ம் இணையும் இடத்தில் இந்தியா இன்று ஒரு பெரிய சக்தியாக நிற்கிறது. இந்தியா எடுக்கும் அடுத்த முடிவு உலகத்தை எப்படி மாற்றும் என்று நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? உங்கள் கருத்துக்களை கமெண்டில் எழுதுங்கள். மேலும் இதுபோன்ற உலக அரசியல் விளக்க வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்.